திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழங்கு. இசை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் இளையராஜா தான் ஞாபகத்துக்கு வருவாரு. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தோள் கொடுக்கிற தோழனா ராசையாவோட இசை இன்னைக்கும் இருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. ஆனா ராசையாவுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்தது மட்டும் பெரிய விஷயமா சமூக ஊடகங்கள்ல பொது வெளியிலையும் அவரோட அரசியலை பத்தி பல்வேறு கருத்துக்களும் விமர்சனங்களும் எழுந்துச்சு. ஆனா நாம இன்னைக்கு நம்மளோட திங்க் பாலிடிக்ஸ்ல அரசியல் பழகு நிகழ்ச்சியில இசையில ராஜா சார் செஞ்ச அரசியலை பத்தி பேச போறோம். ஹிந்து சாதிய படிநிலைகள்ல கீழடுக்குல ஒரு பின்தங்கிய ஒரு சாதிய அமைப்புல இருந்து வந்து இன்னைக்கு தமிழகத்தோட ஒப்பற்ற இசை ஞானியா திகழ்ந்து கொண்டிருக்கிறாரு ராஜா சார். அவரை பத்தி எப்பவுமே எதிர்மறையான கருத்துக்கள் தான் எழுப்பப்படுது. ஆனா இதையெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட அசராம அவரோட இசையால நம்ம அசரடிச்சுக்கிட்டே இருக்காரு ராஜா. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இசையும் பாட்டும் அமைச்சு கொடுத்துட்டு இருந்த பாவலர் பிரதர்ஸ் ஒரு கட்டத்துல சினிமாவுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா திரையுலகோட இசையின் மாமன்னனா இளையராஜா ஏறத்தாழ 30-40 வருஷங்களா இசைப்பணிய இறைப்பணியா எண்ணி செஞ்சுட்டு வராரு. இசையில அவர் நிகழ்த்தி காட்டின புரட்சி ஒரு பெரும் போராட்டக்காரனோட கழகத்திற்கு கொஞ்சம் கூட குறைவில்லாதது. அவரு கர்நாடக ராகங்களை அடிப்படையா வச்சு பல மெல்லிசைகளை இயக்கின விதம், அப்புறம் அத சிக்கலான ஒத்திசைவோட இணைச்ச விதம், இந்திய திரைப்பட இசையில இந்த அளவுல முயற்சிக்கப்படாத பூங்கதவே பாடல், நிழல்கள் திரைப்படம் 1980களில் வெளியான திரைப்படம் மற்றும் பன்னீர் புஷ்பங்கள் 1981 வெளியான இந்த திரைப்படத்துல ஆனந்த ராகம் மாதிரியான பாடல்களை இப்போ வரைக்கும் சொல்லலாம். 1960களில் MS விஸ்வநாதன் மற்றும் TK ராமமூர்த்தி மாதிரியான இசையமைப்பாளர்கள் கர்நாடக ராகங்களை மெல்லிசைகளுக்கு அடிப்படையா பயன்படுத்தி இருந்தாலும் அவங்களோட இசைக்கருவிகள் மேற்கத்திய பாரம்பரிய அணுகுமுறைய கொண்டதில்லை. பாரம்பரிய இசையின் மூலமா மிகவும் செயல்பாட்டு ரீதியா இளையராஜா இசைய அதன் ஆன்மாவோடவும் அத மண் சார்ந்த வேர் போன்ற பண்புகளோட கொண்டு வந்தாரு. ஒரு உண்மையான இசை அனுபவத்தை வழங்க வர்க்க ரீதியா கீழான இசைக்கருவியா கருதப்படுற தாரை மற்றும் தப்பட்டை மாதிரியான உண்மையான கருவிகளை பயன்படுத்தினார். இளையராஜா இசைய பல்வேறு வடிவங்கள்ல குடிசைவாசிகள் உட்பட மிகவும் பின்தங்கிய சாதாரண மக்களுக்கு எடுத்துட்டு போனாரு. அவரோட இசை சாதி மற்றும் வர்க்க வேறுபாடின்றி எல்லாரையும் போய் சேர்ந்தது அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அவரோட படைப்புகள் நாட்டுப்புற இசைக்கு மரியாதை அளிச்சுது. அத பிரபலப்படுத்தியதோட பாரம்பரிய கர்நாடக இசையையும் எல்லாருக்கும் எடுத்துட்டு போச்சு. இசையில இருக்க படிநிலை பத்தி நாம எடுத்துக்கிட்டாலும் கர்நாடக இசை நிகழ்ச்சிகள்ல உயர் சாதியினர்ல கூட ஒரு சிலர் மட்டும்தான் கலந்துக்குவாங்க. ஆனா இளையராஜா தன்னோட இசையின் மூலமா அதை எளிமைப்படுத்தினாரு. இதனால இசையில அடிப்படை அறிவு அப்படி இல்லைன்னா பயிற்சி கூட இல்லாத சாதாரண மனிதர் பாரம்பரிய ராகங்களை ரசிக்க முடிஞ்சது. இளையராஜா மூலத்துல இருந்து வேறுபட்ட ஒரு ராகத்துல தியாகராஜ கிருதியை இயற்றிய போது மேட்டிமை வகுப்பினர் அதை ஏத்துக்கொள்ள மறுத்துட்டாங்க. பின்னாடி இளையராஜா உழைக்கும் வர்க்கங்கள் மற்றும் கிராமப்புற மக்கள் உட்பட சமூகத்தின் பெரும் பிரிவினரோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யற இசைய வழங்கினாரு. மேலும் அவங்களோட வாழ்க்கை முறைக்கு கவனத்தை ஈர்த்தாரு. அவங்களோட உணர்ச்சிகள், ஆசைகள், துக்கங்கள், கவலைகள் மற்றும் போராட்டங்களுக்கு அர்த்தம் கொடுத்தாரு. சிந்து பைரவி அப்படிங்கிற திரைப்படத்துல அவர் நிகழ்த்திய ருத்ர தாண்டவம் உயர் சாதி மேட்டிமை குடிமக்களை கொதிக்க வச்சது. சாதாரண மக்கள் கர்நாடக இசைய அதோட தெய்வீக தன்மையில இருந்து தங்களுக்கானதா கொண்டாட செஞ்சாரு இளையராஜா. 1970களில் இளையராஜாவோட அதிகரிச்சு வந்த பிரபலமும் 1980களில் முற்பகுதியில பாரம்பரிய இசையில அவரால் ஏற்பட்ட சோதனை முயற்சிகளும் மற்றும் பரீட்சார்த்த விஷயங்களும் கர்நாடக இசை தூய்மைவாதிகளுக்கு பிடிக்கல. அவங்க இளையராஜாவோட இசைய புரட்சி தூண்டுற ஒரு கிளர்ச்சி இசையாவே கருதுனாங்க. இளையராஜாவுக்கு எதிரா வலுவான எதிர்ப்பும் இருந்துச்சு. பாரம்பரிய இசையோட தூய்மையான ஆதரவாளர் அப்படின்னு அறியப்படுற பிரபல இசை விமர்சகர் சுப்புடு இளையராஜாவோட இசையின் பிரபலத்தை போதை பழக்கத்தோட ஒப்பிட்டாரு. அவரை பொறுத்தவரை ராஜாவோட இசை தலைவலியை போக்குற மாத்திரை விழுங்குறது மாதிரிதான், எந்த நீடித்த மதிப்பும் இல்ல. இன்னொரு நிலையில இளையராஜாவோட மகத்தான வெற்றிய கருத்துல வச்சுக்கிட்டு அவரோட பாரம்பரிய இசை திறமைய பயன்படுத்தி அவரை உயர்நிலை இசைக்குழுவிற்குள் மீட்டெடுக்கிற முயற்சிகளும் நடந்துட்டு வந்துச்சு. பாரம்பரிய இசைக்கலைஞர் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் இளையராஜா ஒரு சிறந்த மனிதர், அவர் லண்டனுக்கு போய் பெரிய இசையமைப்பாளர்களோட ஒரு சிம்பனிய நடத்தினாரு, அவங்க அதை கேட்டு பாராட்டினாங்க, அவருக்கு
நம்மளோட பாரம்பரிய இசை தெரியும், இப்போ அவர் சில எளிய இசைய வழங்குறாரு, அவரு மெதுவா உயர்தர இசையோட அளவை அதிகரிச்சு கர்நாடக இசைய பத்தி மக்களை அறிவாளிகளாக்குவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கூற்று இளையராஜாவோட பாரம்பரிய இசை திறனையும் உயர்நிலை பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா அவரை மீட்டெடுக்கும் எழுச்சியின் சித்தாந்தத்தையும் திரட்டுது அப்படின்னு சொல்லலாம். மதம் மாற்றம் மாதிரி சாதி மாற்றம் செய்ய முடியாத ஒரு சமூகத்துல கீழ் சாதியினை சேர்ந்த இளையராஜாவை மேல் சாதியினர் ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்ற போக்காதான் இத நம்மளால பார்க்க முடியுது. பல வருஷங்களா அவரோட வளர்ச்சியை தடுக்க முடியாம தவித்த கர்நாடக இசையின் அத்தாரிட்டிகள் இசையில பாரம்பரியம் மற்றும் தூய்மைவாதத்தின் கோட்டையான இசை அகாடமி டிசம்பர் 2017 தங்களோட இசை விழாவை தொடங்கி வைக்க இளையராஜாவை அழைச்சாங்க. இந்த நடவடிக்கை விமர்சிக்கப்பட்டாலும் நிறுவனத்துல இருக்கிற பலர் அதை ஆதரிச்சாங்க. இது மாஸ்ட்ரோவை ஏற்றுக்கொண்டதை மட்டும் இல்லாம தூய செவ்வியல் அப்படிங்கிற உயர்நிலை பிரபஞ்சத்திற்கு அவரோட எழுச்சிய வரைபடமாக்குவதற்கும் உதவுது. மேற்கத்திய பாரம்பரிய இசை, கர்நாடக இசை, நாட்டுப்புற இசை மற்றும் கையேடு இசைக்குழுவை நடத்துறதுல தன்னோட வலிமை ஆகியவற்றை சிறந்த வெளிப்பாடாக இளையராஜா டிஜிட்டல் அலை இருந்த போதிலும் தன்னோட நிலைப்பாட்டுல உறுதியா நின்னாரு. உண்மையிலேயே புதிய ஊடகங்கள் அப்புறம் டிஜிட்டல் சகாப்தத்தின் தோற்றம் தலைமுறைகளை தாண்டி மிகவும் பிரபலமான இந்திய இசைக்கலைஞரா அவரோட இடத்தை உறுதிப்படுத்துறத தவிர வேறு ஒன்னையும் செய்யல. புதிய ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் பல்வேறு வடிவங்கள் அவரை அவரோட ரசிகர்களுக்கு ரொம்பவே நெருக்கமாக்கி இருக்கு. மேலும் இசை ஆர்வலர்கள் அவரோட மேதமைய இன்னும் முழுமையான முறையில உணர வைக்குது. யூடியூப்ல ஒரு அடிப்படை உலாவ்ல இசையமைப்பின் ஒவ்வொரு அம்சத்தையும் வகைப்படுத்தும் பல்வேறு பிளேலிஸ்டுகள், பின்னணி இசையில மட்டும் ஒரு சிறப்பு பிரிவு, தாலாட்டு பாடல்கள், காதல் பாடல்கள், சோக பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், குத்து பாடல்கள், பழமையான தாளங்கள், மெல்லிசைகள் மற்றும் பலவற்றில இளையராஜாவோட இணையா இந்தியாவில இருக்க அனைத்து இசைக்கலைஞர்களையும் மிக சிலரால மட்டுமே முடியும் அப்படிங்கிறது தெரிய வரும். இன்னும் கூட இளையராஜாவோட தீம் இசை மற்றும் பாடல்கள் ஹலோ டியூன்கள் மற்றும் காலர் டியூன்கள் அப்படின்னு வரும்போது ரொம்பவே விரும்பப்படுது. வர்க்கம் நிரந்தரமானது அப்படின்ற பிரபலமான பழமொழிக்கு உண்மையாக இந்த ஏராளமான மாற்றங்கள் இருந்தாலுமே கூட இளையராஜாவை ஒரு நிகழ்வா மாற்றுவது அவரோட திறமைதான். இந்திய சினிமாவிலேயே இளையராஜா மாதிரி இப்படி ஒரு இசை அரசியல் செய்திருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு விடையே இல்ல. நம் மண்ணின் இசைய மேற்கத்திய இசை வாத்தியங்களோடு கோர்த்து கர்நாடக ராகங்களோட சேர்த்து இளையராஜா நிகழ்த்திய புரட்சி சமூக அரசியல் இயங்கும் தளத்துல ஒரு பெரும் முன்னெடுப்பாகவே இருக்கும். இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு.